Hello everyone, welcome back. Hope you all are doing good. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா 100 யூஸ்ஃபுல் ஸ்மால் சென்டென்சஸ் நம்ம பார்க்க போறோங்க. அதாவது நம்ம 100 சிறு வாக்கியங்கள் நம்ம பார்க்க போறோங்க. நாம பார்க்க போற இந்த 100 சிறு வாக்கியங்களுமே நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கு நம்ம டே டு டே லைஃப்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. நாம இந்த 100மே இன்னைக்கு நம்ம பார்க்க போறதுல அதை நம்ம ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணி இன்னைக்கு நாம 50 ஸ்மால் சென்டென்சஸ் நம்ம பார்க்க போறோம். அதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோல நம்ம 50 பார்க்க போறோங்க. இப்போ வாங்க நம்ம ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன அப்படினு பார்க்கலாம். பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் ஸ்மால் சென்டென்ஸ் என்ன அப்படின்னா ஐ அம் அப்படின்னு என்னன்னா நான் அப்படிங்கிற அர்த்தங்க. நான் எல்லாத்துக்குமே தமிழ்லையும் நான் மீனிங் தந்திருக்கேன் பாருங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, செகண்ட் ஒன் ஐ கேவ் அப்படின்னு என்னன்னா நான் கொடுத்தேன் அப்படிங்கிற அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, யூ கோ அப்படின்னா நீ போ அப்படிங்கிற அர்த்தம். யூ கோ அப்படின்னா நீ போ அப்படிங்கிற அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, ஐ நோ அப்படின்னா எனக்கு தெரியும். இப்போ ஐ நோ வாட் ஐம் டூயிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்க, அது மாதிரி ஐ நோ அப்படின்னா எனக்கு தெரியும் அப்படிங்கிற அர்த்தம். ஃபிஃப்த் ஒன் பாருங்க, ஒய் மீ அப்படின்னா நான் ஏன் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லாட்டி என்ன ஏன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, so am I அப்படின்னா நானும் அப்படிதான் அப்படின்னு அர்த்தம். நானும் அப்படிதான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்க, அதுக்கு நாம so am I அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணலாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, I wrote அப்படின்னா நான் எழுதினேன் அப்படிங்கிற அர்த்தம். நெக்ஸ்ட் ஐ ட்ராங்க்னா நான் குடித்தேன் அப்படிங்கிற அர்த்தம். சரிங்க, ஐ ட்ராங்க் அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ். ஐ ட்ராங்க் அப்படின்னா நான் குடித்தேன் அப்படிங்கிற அர்த்தம். நெக்ஸ்ட் பாருங்க, நாட் பேட்னா அவ்வளவு மோசம் இல்லை. ஏதாவது செஞ்ச இது எப்படி இருக்குன்னா நாட் பேட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்க, நாட் பேட் அப்படின்னா அவ்வளவு மோசம் இல்லை அப்படிங்கிற அர்த்தம். ஓகே, நாட் எட்னா இதுவரை இல்லை. இப்போ நீங்கள் டின்னர் சாப்பிட்டீங்களா அப்படின்னா நம்ம நாட் எட் அப்படின்னு நம்ம சொல்லுவேன். நாட் எட் அப்படின்னு என்ன, நான் இன்னும் சாப்பிடல அப்படிங்கிற அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம், டர்ன் இட் அப்படின்னா அதை திருப்புங்கள். ஹோல்ட் ஆன் அப்படின்னா நம்ம ரெண்டு மீனிங் எடுத்துக்கலாங்க. ஒன்று பிடிக்கிறது, இன்னொன்று பொறுங்கள், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இப்போ யாராவது காலில் இருந்தால் ப்ளீஸ் ஜஸ்ட் ஹோல்ட் ஆன் அப்படின்னு நம்ம சொல்வேல, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிற அர்த்தம். ஓகே, ஹோல்ட் ஆன்னா ஒன்று பிடிக்கிறது, இன்னொன்று வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிற அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, லிஃப்ட் இட் அப்படின்னா அதை தூக்குங்கள். அப்படிங்கிற அர்த்தங்க. நெக்ஸ்ட் ஒன் புஷ் இட் எதுனா அதை தள்ளுங்கள். ஓகே, புஷ் இட் அண்ட் புல் இட் ரெண்டு இருக்கு. இது நாம் பார்க்குறது புஷ் இட் அப்படின்னா அதை தள்ளுங்கள் அப்படிங்கிற அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க, புல்லிட்டுனா அதை இழுங்கள் அர்த்தம். புல்லிட்டுனா அதை இழுக்கிறது தான் புல்லிட். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, இட்ஸ் மீனா இது நான் அப்படிங்கிறது. இட்ஸ் மீ அப்படின்னா இது நான் அப்படிங்கிற அர்த்தம். நெக்ஸ்ட் ப்ளோ இட் அப்படின்னா அதை ஊதுங்கள். அந்த பலூனை ப்ளோ பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படின்னா பலூனை ஊதுங்க அப்படிங்கிறத நம்ம ப்ளோ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ப்ளோ இட் அப்படின்னா அதை ஊதுங்கள் அப்படிங்கிற அர்த்தங்க. நெக்ஸ்ட் டேர் இட் அப்படின்னு என்னன்னா அதை கிளியுங்கள். அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்லுவோம், டேர் இட் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம், கம் இன் அப்படின்னா மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் தெரியும், உள்ளே வாங்க அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம், கம் இன் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் கோ பேக்னா திரும்பி செல்லுங்கள் அப்படிங்கிறத நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், கோ பேக் டு யுவர் பிளேஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்க. ஸோ கோ பேக் அப்படின்னா திரும்பி செல்லுங்கள் அப்படிங்கிற அர்த்தம். நெக்ஸ்ட் பாருங்க, ஐ டூ இட் அப்படின்னா நான் செய்கிறேன். அப்படிங்கிற அர்த்தங்க. வி வெண்ட் அப்படின்னு என்னன்னா நாங்கள் சென்றோம். வி வெண்ட் டு அ பார்ட்டி. அப்படின்னா நாங்கள் சென்றோம் அப்படிங்கிற அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம், கோ அவே அப்படின்னு என்ன, போய்விடு. ஜஸ்ட் கோ அவே அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அது அப்படின்னு என்னன்னா போயிடு அப்படிங்கிறது தான் நம்ம கோ அவே அப்படிங்கிற இந்த ஸ்மால் சென்டென்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, டேக் இட்னா அதை எடுத்துக்கொள்ளுங்கள். அப்படின்னா அதை எடுத்துக்கொள்ளுங்கள். நெக்ஸ்ட் காட் இட் அப்படின்னா புரிஞ்சுதா. இப்போ கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தால் யூ காட் இட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, காட் இட் அப்படின்னு என்னன்னா புரிஞ்சுதா அப்படிங்கிற அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, லெட்ஸ் கோ அப்படின்னா போகலாம் அப்படிங்கிற அர்த்தங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம், ஐ ஓப்பன்ட் அப்படின்னா நான் திறந்தேன் அப்படிங்கிற அர்த்தம். நெக்ஸ்ட் ஒய் நாட் அப்படின்னா ஏன் கூடாது.
ஏன் கூடாது அப்படிங்கிறத நம்ம why not அப்படிங்கிற இந்த கொஸ்டின் நம்ம கேட்போங்க. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், so did I அப்படின்னா நானும் அவ்வாறே செய்தேன். நானும் அப்படி தான் செஞ்சேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்க, அதுக்கு தான் நம்ம so did I அப்படிங்கிற இந்த ஸ்மால் சென்டென்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், just now அப்படின்னா இப்போது தான். நீங்கள் எப்போ வந்தீங்க அப்படின்னா just now அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்க, அப்படின்னு என்ன, நான் இப்போ தான் வந்தேன் அப்படிங்கிறது அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், you gave அப்படின்னா நீ கொடுத்தாய் அப்படிங்கிற அர்த்தம். you gave அப்படின்னா நீ கொடுத்தாய் அப்படிங்கிற அர்த்தம். நெக்ஸ்ட் வந்து they saw அப்படின்னா அவங்க பார்த்தாங்க அப்படிங்கிறது தான் நம்ம they saw அப்படிங்கிற இந்த சென்டென்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, த்ரோ இட் அப்படின்னு என்னென்னா வீசி எறி அப்படிங்கிற அர்த்தம். ஓகே, வீசி எறி அப்படின்னா த்ரோ இட். நெக்ஸ்ட் பாருங்க, நாட் தட் அப்படின்னு என்னென்னா அது அல்ல. ஓகே, நாட் தட் அப்படின்னா அது அல்ல. நெக்ஸ்ட் பாருங்கள், நாட் திஸ் அப்படின்னா இது அல்ல. ஃபஸ்ட் பார்த்தது வந்து நாட் தட், இது வந்து நாட் திஸ். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், பேஸ்ட் இட் அப்படின்னு என்னென்னா அதை ஒட்டவும். பேஸ்ட் இட் அப்படின்னா அதை ஒட்டவும். நெக்ஸ்ட் வந்து ஹரி அப் அப்படின்னா சீக்கிரம். ஹரி அப் அப்படின்னு என்ன, சீக்கிரமாக கிளம்பு அப்படிங்கிறதுக்கு நம்ம ஹரி அப் அப்படின்னு சீக்கிரம் அப்படிங்கிற அர்த்தங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், ஸ்டெப் அவுட் அப்படின்னா வெளியேறுங்கள். ஸ்டெப் அவுட் மை கிளாஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லை, அப்படின்னா கிளாஸ் விட்டு வெளியேறுங்க அப்படிங்கிற அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட்னு பார்க்கலாம், ஹேவ் ஃபன் அப்படின்னா மகிழுங்கள், ஹாப்பியாக இருங்க அப்படிங்கிறத நம்ம வந்து ஹேவ் ஃபன் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், ஐ டிட் அப்படின்னா நான் செய்தேன். ஐ டிட் திஸ், இந்த ஒர்க்கை நானே பண்ணேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்க, அதுக்கு வந்து நம்ம ஐ டிட் இட் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், சிட் ஹியர் அப்படின்னா இங்கே உட்காரு அப்படிங்கிற அர்த்தம். அதுக்கப்புறம் ரன் ஃபாஸ்ட் அப்படின்னு என்னென்னா வேகமாக ஓடு அப்படிங்கிற அர்த்தம். நெக்ஸ்ட் பாருங்கள், அண்ட் யூனா அப்போ நீங்கள், அண்ட் யூ அப்படின்னா அப்போ நீங்கள். இப்போ நீங்கள் சாப்பிட்டீங்களா, அண்ட் யூ நீங்கள் சாப்பிட்டீங்களா, அப்போ நான் சாப்பிட்டு நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்க. அப்போ நான் சாப்பிட்லேன்னா அப்போ நீங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்க, அதுக்கு தான் நம்ம வந்து அண்ட் யூ அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து யூஸ் திஸ்னா இதை உபயோகிங்க. அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்லுவோம், யூஸ் திஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஐ எம் சிக் அப்படின்னா நான் வந்து உடல்நிலை சரியில்லை, எனக்கு வந்து உடல்நிலை சரியில்லை அப்படிங்கிறது நாம் வந்து என்ன சொல்லுவோம், ஐ எம் சிக் அப்படின்னு நம்ம சொல்லுவோங்க. நெக்ஸ்ட் வந்து ரிமெம்பர் அப்படின்னு என்ன, நினைவில் கொள். ஓகே, ரிமெம்பர் அப்படின்னா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்வோம்ல, அதுதான் ரிமெம்பர். ஓகே, நெக்ஸ்ட்னு பார்க்கலாம், பி குவைட் அப்படின்னா அமைதியாக இரு அப்படிங்கிறதுக்கு நம்ம பி குவைட் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ட்ரஸ்ட் மீ அப்படின்னா என்னை நம்பு, நான் சொல்கிற நம்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்க, அது வந்து நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம், ட்ரஸ்ட் மீ அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், ராம் கோஸ் அப்படின்னா ராம் செல்கிறான் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து ராம் கோஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், லாஸ்ட்டுன்னு பாருங்கள், ஹீ வாக்ஸ் அப்படின்னா அவர் நடக்கிறார் அப்படிங்கிறத நம்ம ஹீ வாக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க இங்கிலீஷில். ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பார்த்த 50 ஸ்மால் சென்டென்சஸ்மே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் பேலன்ஸ் 50 பார்க்கலாங்க. அன்டில் தென் தேங்க்யூ, ஹாப்பி லேர்னிங்.